நன்றி நிறைந்த இதயத்துடன் கடவுளை நம்புவோம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும், என்னையன்றி வேறு எவரும் இல்லையென்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். அதற்குப் பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உணர்வு: கடவுள் நம்முடைய தவறுகளுக்கு உண்மையுடன் மனமுவந்து நாம் கடவுளிடம் திரும்பும்போது நம்மை அன்புடன் மன்னிக்கிறார். அவர் நமக்காக அற்புதமான காரியங்களை செய்கிறார். அதனால் நாம் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் பயமின்றி வாழ்கிறோம். கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறார். நம் இதயங்களை சந்தோஷத்தாலும் அமைதியாலும் நிரப்புகிறார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவின் பெயரால் நாம் கேட்பதெல்லாம் நடக்கும். ஆண்டவரின் பெயரை போற்றி புகழ்வோம். அவர் ஒருவரே உண்மையான கடவுள், எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொரு நாளையும் நல்லதாக வாழவும் மற்றவர்களை நேசிக்கவும் உதவுவதற்காக தன்னுடைய ஆவியை அனுப்பியுள்ளார். நாம் கடவுளோடு இணைந்து நடக்கும்போது பயமின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்.